யா ஸ்கிரீன் வந்து இப்போ ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் வந்து இப்போ ஓகேவான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். என்ன சவுண்ட் அதே சேம் டைம் ஸ்கிரீன் ஓகேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, நம்ம நேற்று கிளாஸ்ல வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றேன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். சரிதானே? அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேஜுக்கு வந்து எப்படி வாரன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, அதுக்கு முதல் இப்ப ஃபைவர்ல வந்து இப்ப நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஃபைவர்ல என்ன செய்ய போறோம்? ஒரு போஸ்ட் வந்து போட போறோம். அதாவது போஸ்ட்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து தெரிய மாதிரி ஒரு கிக் வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். சரிதானே? ஸோ கட்டாயம் வந்து ஒரு கிக் நம்ம பப்ளிஷ் பண்ணணும் சொல்லி சொன்னா கட்டாயம் நமக்கு என்ன என்ன விஷயம் தேவை? ஒரு கிக் வந்து பப்ளிஷ் பண்றோம்னு சொல்லி சொன்னா சரிதானே? கட்டாயம் அந்த கிக்குக்கு வந்து 6 விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்கு. அதுல முதலாவது வந்து ஓவர்வியூ, ரெண்டாவது வந்து பிரைசிங், மூணாவது டிஸ்கிரிப்ஷன், நாலாவது ரிக்வயர்மெண்ட், அடுத்து அஞ்சாவது வந்து கேலரி, ஆறாவது வந்து நம்ம என்ன செய்வோம்? கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே, இப்ப இதுல முதலாவது வந்து பாருங்க, அதாவது கிக்கிற ஓவர்வியூ சொல்லி சொன்னா உங்களோட கிக்ர இடத்து வந்து உங்களோட கிக்ர டைட்டில் வரும். சரிதானே? இந்த பாக்ஸ்ல அடுத்தது வந்து நீங்க எந்த கேட்டகரியில வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொல்லி இதுல வரும். அடுத்தது வந்து நம்ம கீவேர்ட் வந்து எட் பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணிடுவோம். நம்ம கீழுக்கு வந்து இவ்வளத்தை கீவேர்ட் எட் பண்ணுவோம். சரிதானே? இவ்வளத்தை கீழுக்கு வந்து நம்ம கீவேர்ட் எட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து கிக்ர ஓவர்வியூன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது வந்து இந்த பிரைசிங் செக்ஷன்ல வந்து உங்களோட ஸ்கில்ஸ், அதாவது உங்களோட கிக்ர பிரைசஸ் வந்து நம்ம ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன செய்வோம்? நம்ம எட் பண்ணுவோம். ஓகே, ஜாயின் பண்றதுல உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லை தானே? ஜூம்ல ஜாயின் பண்றது கஷ்டம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுல மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க அதுல என்ன செய்யலாம்? மீட்டிங் ஐடி இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, அதுலயே வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதுல யாருக்கு மிஸ் இருக்கா ஜாயின் பண்றதுல? ஜூம்ல வந்து இப்போ நாங்கள் ஜூம் லிங்க் வந்து குரூப்ல அப்டேட் பண்றோம் தானே? அந்த அப்டேட் பண்ண டைம்ல உங்களுக்கு ஜூமுக்கு ஜாயின் பண்றது டைம்ல வந்து எதுவும் இஷ்யூஸ் ஆகுது உங்களுக்கு ஜூம்ல இல்லை? செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, அப்படி உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இருந்தா கரெக்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, அடுத்து வந்து இப்போ இதுக்கு போகிற படிக்க போகிற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து அட்வான்ஸ் கிளாஸ் தான். ஸோ மோஸ்ட்லி ரெக்கார்டிங் பார்க்குறவங்க சரி, மோஸ்ட்லி இப்போ நினைக்கிறேன் கிளாஸுக்கு வந்து
என்ன கழிச்சா 5 பேர் தான் ஜாயின் பண்ணீங்க. ஸோ டோட்டலி உங்களோட பேட்ச்ல மட்டும் 27 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் 22 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணத எல்லாரும் வந்து ரெக்கார்டிங் தான் பாக்குறீங்க. ஸோ ரெக்கார்டிங் பாக்குறவங்க வந்து கட்டாயம் கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ண பாருங்க. என்ன சொல்லி சொன்னா நம்ம இதுக்கு போற படிக்கிற எல்லாமே வந்து அட்வான்ஸ் தான கிளாஸ் ரைட்டா. இப்போ நம்ம இவ்வளவு நாளும் படிச்சுட்டு வந்தது வந்து பேசிக், எப்படி நம்ம ஸ்கில்ஸை படிக்கிறதுன்னு சொல்லி எப்படின்னு சொல்லி ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நேர்த்தியில இருந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு போறத நம்ம படிக்கிற எல்லா சப்ஜெக்டும் வந்து ஃபைவர்ல அட்வான்ஸ் சம்பந்தப்பட்ட கிளாஸ். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணாம ரெக்கார்டிங் பாக்குறவங்களும் கட்டாயம் லைவ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்ப நம்ம ஒரு கிக்கை பப்ளிஷ் பண்ற டைம்ல ஒரு கிக்கு வந்து 6 விஷயம் தேவை. அதுல முதலாவது ஓவர்வியூ, ரெண்டாவது பிரைசிங், மூணாவது டிஸ்கிரிப்ஷன், நாலாவது ரெக்யர்மெண்ட், அஞ்சாவது கேலரி, ஆறாவது வந்து நம்ம கிக் என்ன செய்வோம் பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த ஓவர்வியூல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக் சம்பந்தப்பட்ட கிக் என்ன சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸை தான் நம்ம எப்படி ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் ஒவ்வொரு போஸ்ட் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபைவர்ல நம்ம போடக்கூடிய போஸ்டுக்கு செல்லுவோம் நம்ம இந்த கிக்னு சொல்லுவோம். சரிதானே? ஓகே. இப்ப இந்த ஓவர்வியூல தான் இந்த ஓவி செக்ஷன் எல்லாம் வந்து உங்களோட கிக்ர டைட்டில், நீங்க எந்த கேட்டகரியில வெயிட் பண்ண போறீங்க, அதே சேம் டைம் நம்ம என்ன செய்யணும் கீவேர்டையும் வந்து நம்ம எட் பண்ணோம் இந்த கிக்ரோ ஓவியில. ஓகே. ரெண்டாவது வந்து இந்த பிரைசிங் செக்ஷன். இந்த பிரைசிங் செக்ஷன்ல வந்து தான் உங்களோட கிக்குரிய பிரைஸை வந்து நம்ம எட் பண்ணுவோம். சரிதானே? ஸோ அதுல வந்து பேசிக் பிரைஸ் இருக்கு. பிரைஸை வந்து நீங்க சாய்ஸ் பண்றது நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ நீங்க என்ன செய்யலாம் பிரைஸை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட கிக் சம்பந்தப்பட்ட ஒரு நம்ம என்ன செய்யும் உங்களோட கிக்கை பத்தி ஒரு ஐ திங்க் ஒரு 2 பேராகிராஃப் வர மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம். 3-4 வர மாதிரி உங்களோட கிக்ல மெயின் கான்செப்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் தான். சோ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எஸ்இஓ செய்ய போறோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கேலரிலையும் இந்த எஃப்ஏக்யூ क्वेश्चनலயும் அடுத்தது உங்களோட கிக்ர ஓவர்வியூ, இந்த டைட்டில், இந்த கீவேர்ட் இதுல நம்ம செய்ய போறோம். எஸ்இஓ வந்து நம்ம செய்ய போறோம். ஓகே. இப்ப அடுத்தது வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் சொல்றதுன்னு சொல்லி சொன்னா நீங்க பையர் கிட்ட வந்து என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, பையர் கிட்ட இருந்து என்ன விஷயத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கில்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணீங்க, ஒரு கிக் வந்து பப்ளிஷ் பண்ணீங்க, எது ரிலேட்டடான கிக்னு சொல்லி சொன்னா நீங்க நான் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணி தருவேன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கிக் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப உங்களுக்கு பையர் கிட்ட இருந்து என்ன தேவை, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தேவை. இப்ப அந்த டாக்குமெண்ட் அவர் எப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாரு, ஒன்று பிக்சர் ஃபார்மட்ல சென்ட் பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா பிடிஎஃப் ஃபார்மட்ல சென்ட் பண்ணுவாரு. சோ இப்ப இந்த டைம்ல என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ரெக்யர்மெண்ட் இந்த ஆப்ஷனுக்கு வந்து ஒன்று நீங்க என்ன செய்வீங்க பிக்சரை செலக்ட் பண்ணி பிக்சர் டைப் பண்ணிட்டு மல்டிபிள் சாய்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுப்பீங்க. ஸோ நம்ம இந்த செக்ஷனுக்கு வர டைம்ல உங்களுக்கு வழங்கும். சரிதானே? சோ அதை கொடுத்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இதுக்கு வழக்கம். அடுத்தது வந்து கேலரி. நம்ம இந்த கேலரி செக்ஷன்ல தான் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய கிக்குரிய பிக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணுவோம். சரிதானே? இதுல வந்து கேலரியில வந்து ஒரு கிக்கு 3 இமேஜும் ஒரு வீடியோ நம்ம என்ன செய்வோம் அப்டேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே. லாஸ்டா வந்து நம்மளுடைய கிக் என்ன செய்வோம் பப்ளிஷ் பண்ணுவோம். சோ டோட்டலா ஒரு கிக்கு வந்து 6 ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். 6 விஷயம் கட்டாயம் தேவைப்படும். சோ அந்த 6 செக்ஷன் தான் இந்த செக்ஷன். சோ இதுல வந்து நம்ம ஃபில்அப் பண்ணினா தான் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து என்ன செய்யலாம் மூவ் ஆகலாம். சரிதானே? ஓகே. இப்ப இதெல்லாம் ஃபில்அப் பண்றதுக்கு முதல் நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். ஓகே. அது என்ன சப்ஜெக்ட் சொன்னா இன்னைக்கு நம்ம மெயினா படிக்க போற சப்ஜெக்ட் கீவேர்ட். ஓகே. எனக்கு செட்ல குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. கீவேர்ட் என்ன சொல்லி சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. கீவேர்ட் என்ன சொல்லி சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா?
ஓகே, எனக்கு குயிக்கா ரெண்டு ரெண்டு பேர் தான் எனக்கு chatல இன்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ குயிக்கா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். கீவேர்டுன்னு சொல்லி சொன்னா எனக்கு தெரியுமா? You must look at this page. Sorry. ஓகே, இப்ப கீவேர்டு சொல்லி சொன்னா சரி. ஓகே, இப்ப நான் விஷயத்துக்கு வருவேன். ஓகே, நான் உங்களுக்கு கிளாஸுக்கு முதல் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முதல் நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். கிளைண்ட் வந்து எப்படி ஃபைவர்ல சர்ச் பண்ணுவாரு, விளங்கிட்டா? இப்ப நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப இந்த ஃபைவர்ல சர்ச் பண்றேன். எப்படி சர்ச் பண்றேன்னு சொல்லி சொன்னா ஐ திங்க் ஓகே, லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன், சரிதானே? ஓகே, லோகோ டிசைன் சொல்லி சொன்னா இப்ப நான் என்ன செய்வேன், நிறைய கேட்டகரி லோகோ டிசைன் வந்து எனக்கு சர்ச் ஆகும். ஓகே, இப்ப இது நான் சர்ச் பண்ற மெத்தட், சரியா? ஓகே, இப்ப அடுத்தது யாரு கிளாஸ் தெரியுது? அடுத்த லிங்கார் வந்து நம்மளோட அஸ்னி பிரதர். ஓகே, இப்ப அவர் வந்து ஃபைவ்ல சர்ச் பண்றாரு எப்படியான்னு சொல்லி சொன்னா அமேசிங் லோகோ சொல்லி சர்ச் பண்றாரு யாரு, நம்மளோட அஸ்னி பிரதர், சரிதானே? இது அவர் சர்ச் பண்ற மெத்தட். ஓகே, இப்ப அடுத்து யாரு இண்டெக்ஸ் நம்பர் 103, சரிதானே? இப்ப அவர் வந்து சர்ச் பண்ணுவார் எப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே, இப்ப அவர் வந்து சர்ச் பண்ணுவாரு லோகோன்னு சொல்லி சர்ச் பண்றாரு, சரிதானே? ஓகே, இப்ப நல்லா விளையங்களுங்க. நான் வந்து சர்ச் பண்ணினேன் லோகோ டிசைன் சொல்லி, நம்மட அக்னி பிரதர் சர்ச் பண்ணாரு அமேசிங் லோகோன்னு சொல்லி, இண்டெக்ஸ் நம்பர் 103 சர்ச் பண்ணாரு லோகோன்னு சொல்லி. அப்ப 3 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் தானே செய்யறோம், சர்ச் பண்றோம். ஓகே, இப்ப அசாம் பிரதர் என்ன செய்யறாரு, சர்ச் பண்றாரு எப்படி சொல்லி சொன்னா பியூட்டிஃபுல் லோகோ சொல்லி சர்ச் பண்றாரு, சரிதானே? யாரு, நம்மட அசாம் ப்ரோ. அடுத்தது வந்து அருண்சியா மிஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா சர்ச் பண்றாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா லோகோ டிசைன் கம்பெனி இல்லாட்டி கம்பெனி லோகோன்னு சொல்லி சர்ச் பண்றாங்க, சரியா? கம்பெனி லோகோன்னு சொல்லி சர்ச் பண்றாங்க, சரிதானே? சோ இப்ப எல்லாரும் வந்து இப்ப எல்லாரும் என்ன செய்யறோம், ஒவ்வொரு மெத்தட்ல என்ன செய்யறோம், ஆனா எல்லாருக்கும் தேவை ஒரு விஷயம். என்ன விஷயம் தேவை, லோகோ. ஆனா எல்லாரும் வந்து சர்ச் பண்ற மெத்தட் வந்து வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம். அவங்க எல்லாரும் வந்து ஒரு வித்தியாசமான மெத்தட்ல தான் செய்றாங்க, சர்ச் பண்றாங்க இல்லையா? சர்ச் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு விஷயம் தேவை, ஒரு விஷயம் தேவை. எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் தேவை, லோகோ. அவங்க சர்ச் பண்ற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட், விளங்கிட்டா? சோ இதுதான் வந்து கீவேர்ட், விளங்கிட்டா? இதுதான் வந்து கீவேர்ட். இப்ப ஒவ்வொரு கிளைண்டும் வந்து என்ன செய்வாரு, ஒரே மைண்ட் செட்ல வருவாங்களா? இல்ல. ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருந்து வருவாரு, இன்னொருத்தர் யூகே, இன்னொருத்தர் கனடா, இன்னொருத்தர் ஸ்ரீலங்கா, இன்னொருத்தர் ஜெர்மனி, இன்னொருத்தர் பிரான்ஸ், இப்படி என்று சொல்லி எல்லா கண்ட்ரில இருந்து வாரவங்களும் ஒரே மைண்ட்ஸ்ல என்ன செய்ய மாட்டாங்க, ஃபைவர்ல வந்து சர்ச் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல வருவாங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட்ல என்ன செய்வாங்க, ஃபைவர்ல சர்ச் பண்ணுவாங்க. அப்ப அவங்க அந்த டைம்ல சர்ச் பண்ணக்கூடிய இந்த வேர்டுக்கு நம்ம சொல்லுவோம் கீவேர்ட் என்று சொல்லுவோம், ரைட்டா? சோ கீவேர்ட் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு மோஸ்ட்லி விளங்கிருக்கும். ஓகே, குயிக்கான செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, கீவேர்ட் என்று சொல்லி சொன்னா விளங்கிட்டா இல்லையா? குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. விளங்கலன்னு சொல்லி சொன்னா நோன்னு சொல்லி போடுங்க, பிரச்சனை நான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் சொல்லி தருவேன். எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணும், குயிக்கா.
ஓகே, ரெண்டு பேர் தான் இன்ஃபார்ம் பண்ணுங்க செட்ல. எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணும். கீவேர்ட் என்னன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிட்டா? ஓகே, அந்த போட்ட 2 பேர்ல ஒருத்தருக்கு வந்து கீவேர்ட் என்ன சொன்னா விளங்கிட்டு, இன்னொருத்தருக்கு கீவேர்ட் என்ன சொன்னா விளங்கல. ஓகே ஓகே, இப்ப கீவேர்ட் என்ன சொன்னா இப்ப பாருங்க. ஓகே ஓகே, 2 பேருக்கு கீவேர்ட் என்ன சொல்லி விளங்கல, மத்த எல்லாரும் வந்து விளங்கிட்டு. யா ஓகே, நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை. ஓகே இப்ப ஓகே இப்ப நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ஃபைபர்ல வந்து உங்களுக்கு சம்திங் ஓகே நம்ம எக்ஸாம்பிள் எடுப்போமே. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து எதை எடுப்போம்னு சொல்லி சொன்னா நம்ம டெராஸ் எடுப்போம், சரிதானே? ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்றேன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்றேன். ஓகே, நீங்க இப்ப ஃபைபரை தாண்டி வாங்கல. ஓகே, இப்ப உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஹெட்செட் ஒன்று வேணும், சரிதானே? இப்போ உங்களுக்கு ஹெட்செட் ஒன்று வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு நியூ புது ஹெட்செட் ஒன்று பை பண்ண போறீங்க, சரிதானே? இப்போ நீங்க டெராஸ்ல எப்படி சர்ச் பண்ணுவீங்க? ஒன்று ஹெட்செட் சொல்லி சர்ச் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நியூ பிராண்ட் ஹெட்செட் சொல்லி சர்ச் பண்ணுவீங்க. அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா பிராண்ட் ஹெட்செட் சொல்லி சர்ச் பண்ணுவீங்க, ரைட்டானே? ரைட்டா? ஸோ இப்படி நீங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ல சர்ச் பண்ற மெத்தடு தான் நம்ம சொல்லுவோம் கீவேர்டுன்னு சொல்லி, ரைட்டா? இப்ப நீங்க என்ன சர்ச் பண்ண போறீங்க? இப்ப என்ன பாருங்க, இப்ப உங்களுக்கு லோகோ தேவை. இப்ப எனக்கு லோகோ தேவை. இப்ப நான் எப்படி சர்ச் பண்ணுவேன்? லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன். இப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே, நான் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வேற பெட்டர்ல வரேன். சரி ஓகே, இப்ப எனக்கு வந்து நான் என்ன செய்றேன்? லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன், சரியா? லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன், சரிதானே? இப்ப அதே இது ஓகே ஓகே, இப்ப என்ன செய்றேன்? நான் வந்து லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்ணீங்க, சரிதானே? ஓகே, இப்ப இன்னும் ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணணும், சரிதானே? வீடியோ எடிட்டிங். இப்ப அவர் என்ன செய்யறாரு? வீடியோ எடிட் சொல்லி சர்ச் பண்றாரு, சரிதானே? ஓகே, இன்னும் ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து போஸ்டர் டிசைன் செய்யணும், சரிதானே? போஸ்டர் டிசைன். ஓகே, இன்னும் ஒரு கிளைண்ட் வந்து சர்ச் பண்றாரு, வந்து அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணணும், ரைட்டா? பேக்ரவுண்ட் ரிமூவல். ஓகே, இன்னொரு பையர் வரார், வந்து அவர் சர்ச் பண்றது வந்து ஆர்டிகல் ரைட்டிங். ஓகே, சரிதானே? சோ இப்ப ஒவ்வொரு ஆட்களும் வந்து ஒவ்வொரு சர்வீஸ் வந்து அவருக்கு கட்டாயம் தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஆர்டிகல் ரைட்டிங் தேவை, இன்னொருத்தருக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் தேவை, இன்னொருத்தருக்கு வந்து போஸ்டர் டிசைன் பண்ணணும், இன்னொருத்தருக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணணும், எனக்கு வந்து லோகோ டிசைன் பண்ணணும். சோ இப்ப ஒவ்வொரு பையரும் சாரி ஒவ்வொரு பையரும் சர்ச் பண்ற இந்த வேர்டுக்கு தான் நம்ம சொல்லுவோம் கீவேர்டு சொல்லி சொல்லுவோம், விளங்கிட்டா? இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல், இந்த போஸ்டர் டிசைன், இந்த வீடியோ எடிட்டிங், இந்த லோகோ டிசைன், இந்த ஆர்டிகல் ரைட்டிங், இதைத்தான் நம்ம சொல்லுவோம் கீவேர்டு என்று சொல்லி சொல்லுவோம். பையர் வந்து எது சர்ச் பண்றாரோ அதுக்குத்தான் நம்ம சொல்லுவோம் கீவேர்டு சொல்லி சொல்லுவோம். இப்ப விளங்கிட்டா? இந்த விலங்குகள் சொல்லி சொன்னவங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு கீவேர்டு சொல்லி சொன்னா விளங்கிட்டா? ஓகே ஓகே, விளங்கிட்டு. ஓகே, அப்படி ஒரு விலங்கு சொல்லி சொன்னா நீங்க எனக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் மெசேஜ் எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு செப்பரேட் ஒரு வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம செல்வம் என்ன சரி கீவேர்டு ஆன்சர் செல்வம். ஓகே, இப்ப நம்ம கட்டாயம் இப்ப நம்மட கிக்க வந்து ரேங்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கீவேர்ட் வந்து ரொம்பவே மிக முக்கியம். என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த கீவேர்ட் வந்து தெரிஞ்சாதான், இந்த கீவேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணினா தான் அந்த கீவேர்டை வந்து என்ன செய்யலாம், நம்மளோட கிக்ல வந்து பப்ளிஷ் பண்ற டைம்ல நம்ம எஸ்சிஓ செய்யற டைம்ல வந்து என்ன செய்யலாம், நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், விளங்கிட்டா? ஓகே, இப்ப பையர் வந்து இப்படித்தான் சர்ச் பண்றாரு. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன செய்யறாரு சொன்னா
ஓகே, இப்ப பையர் வந்து வீடியோ எடிட்டிங் என்ன சொல்லி சர்ச் பண்றாரு, சரிதானே? இப்ப பையர் வந்து இப்ப இந்த வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட இந்த ஸ்கில்ஸ இப்படித்தான் பையர் சர்ச் பண்றாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்யலாம், பையர் வந்து இப்படித்தான் சர்ச் பண்றாருன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்யலாம், அந்த கீவேர்டை வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். நம்மளோட எஸ்இஓக்கு வந்து ரொம்பவே மிக முக்கியம். ஓகே, இப்ப டோட்டலா இந்த கீவேர்டை வந்து நம்ம பையர் வந்து இப்படித்தான் சர்ச் பண்றாருன்னு சொல்லி நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ற, உங்களுக்கு ஐடியா வரலாம். இப்ப எப்படி ஃபைண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னா, நம்ம 3 மெத்தட்ல என்ன செய்யலாம். 3 மெத்தட்ல பையர் இப்படித்தான் ஃபைவர்ல இந்த ஸ்கில்ஸ சர்ச் பண்றாருன்னு சொல்லி 3 மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம், ஃபைண்ட் பண்ணலாம். இது வந்து நான் இன்றைக்கு சொல்லல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதே சேம் டைம் இது சக்சஸ் ஆனதாலதான் நான் அவருக்கு இதை சொல்லித்தரேன். சோ 3 மெத்தடை வந்து என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ற மெத்தட். ஓகே, அதுல இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு மெத்தடை சொல்லி தருவேன். ரைட்டா? முதலாவது மெத்தடும் 2வது மெத்தடையும் நான் சொல்லி தருவேன். 3வது மெத்தட் வந்து கொஞ்சம் ரிஸ்க், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லி சொன்னா, அதை சம்டைம் அதை யூஸ் பண்றதால உங்களுடைய அக்கௌண்ட் வந்து என்ன செய்யலாம், பேண்டாகிறதுக்கு வாய்ப்பு கூடவே இருக்கு. ஸோ அந்த 3வது ரிஸ்கை வந்து நான் அந்த 3வது மெத்தடை வந்து லாஸ்ட்ல என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிதானே? இப்ப முதலாவது மெத்தட், இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளும். இப்ப நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் இந்த ஸ்கில்ஸ் எடுத்துக்கொள்ளும். சரிதானே? எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ள என்ன ஸ்கில்ஸ் சொன்னா வீடியோ எடிட்டிங். ஓகே, இப்ப முதலாவது மெத்தட் வந்து நம்ம கீவேர்டை எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா, ஃபைவர்ல சர்ச் பார்ல தான் என்ன செய்ய போறோம், நம்ம வந்து இந்த கீவேர்டை வந்து என்ன செய்ய போறோம், நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, உங்களோட குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். நான் குரூப்ல வந்து ஒரு போட்டோ ஒன்று அப்டேட் பண்றேன். ஓகே, உங்களோட குரூப்ல யா என்னோட குரூப்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு போட்டோ ஒன்று கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, நான் கிளாஸ் முடியதோடைய நான் குரூப்ல அப்டேட் பண்ணிக்கொள்றேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. அந்த கீவேர்ட் வந்து ஃபைண்ட் பண்ற அந்த பிக்சர் எடிட் பண்ணேன். ஓகே, நான் நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கோ, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கில்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கில்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ எடிட்டிங், சரிதானே? இப்ப இந்த வீடியோ எடிட்டிங் இந்த ஸ்கில்ஸை வந்து பையர் வந்து எப்படி எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க என்று சொல்லி டெஸ்ட்டுக்கு பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ற மெத்தட் 3. அதுல முதலாவது ஃபைவர்ல இந்த சர்ச் பார்ல என்ன செய்வோம், நம்ம கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இது முதலாவது. 2வது வந்து இந்த ஸ்கில்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகிற நம்ம டெக்ஸ்ட் என்ன செய்வோம், கீவேர்டை எடுப்போம். 2வது. 3வது வந்து ஃபைவர் குயிக் வியூ என்ன சொல்ற எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், ஃபைவர் ஃபைவர் குயிக் வியூ
ஓகே ஓகே நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. ஃபைவர் குயிக் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணித்தான் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த மூணாவது ஓகே இந்த எக்ஸ்டென்ஷன் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே அந்த மூணாவது மெத்தட் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தானே செய்ய போறோம். அந்த கீவேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். முதலாவது வந்து ஃபைவர்ல ஸ்டேஜ் பார்ல ஷோ ஆகிற கீவேர்டை ஃபைண்ட் பண்ணுவோம் முதலாவது மெத்தட். ரெண்டாவது வந்து ஓகே நம்ம அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது வந்து இந்த ஸ்கில்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகுற சரிதானே ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகுற கிக்ர டெக்ஸ்ட் என்ன செய்வோம் நம்ம கீவேர்டா யூஸ் பண்ணணும். அது டெக்ஸ்ட் என்ன சொன்னா டெக் டெக்கத்தை நம்ம செய்வோம் டெக்னு சொல்லுவோம். வெயிட் பண்ண காட்டுறேன். அந்த ஒரு கிக் ஓபன் பண்ணி லாஸ்ட்ல சரிதானே ஓகே நான் கடைசி சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகே இப்போ வந்து எப்படி நம்ம ஃபைவர்ல ஸ்டேஜ் பார்ல கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்றேன் சொல்லி பார்ப்போம். ஓகே இப்போ முதலாவது வந்து இப்போ நான் என்ன செய்யறேன் இப்போ எனக்கு தேவை வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபைவர்ல சர்ச் பண்றேன் வீடியோ சொல்லி சர்ச் பண்ணினா சரிதானே இப்போ வீடியோ சொல்லி சர்ச் பண்றேன். இப்போ நல்ல நல்ல விளையுங்களுங்க எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணணும் சரிதானே எனக்கு வீடியோ எடிட் பண்ணணும். நான் ஃபைவர்ல வந்து பெஸ்ட்டுக்கு சர்ச் பண்றேன் வீடியோன்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணீங்க டைப் பண்ணினு சொல்லி சொன்னா எனக்கு இப்ப கீழுக்கு பாருங்க எப்படி ஷோ ஆகுது வீடியோ எடிட்டிங் வீடியோ வீடியோ யூடியூப் லைரிக் வீடியோ வீடியோ எட்ஸ் யூடியூப் வீடியோ எஸ்இஓ ஏஐ வீடியோ அடுத்தது ஆப்பிரிக்கன் ஹாப்பி பர்த்டே வீடியோ யூடியூப் வீடியோ எடிட்டிங் என்று சொல்லி எனக்கு நிறைய மெத்தட் ஷோ ஆகுதா இல்லையா. இந்த வீடியோன்னு சொல்லி சர்ச் பண்ற டைம்ல எனக்கு வீடியோ எடிட்டிங் 1 வீடியோ யூடியூப் 2 அடுத்த லிரிக் வீடியோ 3 வீடியோ எட்ஸ் 4 யூடியூப் வீடியோ எஸ்சி 5 ஏஐ வீடியோ 6 ஆப்பிரிக்கன் ஹாப்பி வீடியோ 7 யூடியூப் வீடியோ எடிட்டிங் 8. ஸோ இந்த ஷோ ஆகிற ஒவ்வொன்றுமே வந்து கீவேர்ட் பையர் வந்து இப்படித்தான் சர்ச் பண்றாருன்னு சொல்லி ஃபைவர் அல்கரிதம் நமக்கு என்ன சொல்லுது நமக்கு அந்த ஃபைவர் அல்கரிதமே நமக்கு என்ன செய்யுது ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இப்படி எல்லாம் ஃபைவர் என்ன செய்றாங்க இப்படி எல்லாம் வந்து பையர் சர்ச் பண்றாங்க இதைத்தான் வந்து நிறைய டைம் சர்ச் பண்றாங்கன்னு சொல்லி ஃபைவர் அல்கரிதம் நமக்கு என்ன செய்யுது ஒட்டோவல் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கீவேர்ட் விளங்கிட்டா. இப்ப வந்து பாருங்க வீடியோ எடிட்டிங் என்ன சொல்லி நான் சர்ச் பண்றேன் சரியானே வீடியோ எடிட்டிங் சொல்லி சர்ச் பண்ணினா இப்போ கீழே பாருங்க யூடியூப் வீடியோ எடிட்டிங் ஃபார் இன்ஸ்டாகிராம் மியூசிக் வீடியோ எடிட்டிங் கேமிங் யூடியூப் வீடியோ எடிட்டிங் ரியல் எஸ்டேட் வீடியோ எடிட்டிங் அடுத்து பாட்காஸ்ட் வீடியோ எடிட்டிங் ட்ராவல் வீடியோ எடிட்டிங் சொல்லி இந்த வீடியோ எடிட்டிங்ல நிறைய கீவேர்ட் எனக்கு ஷோ ஆகுது இல்லையா. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கீவேர்ட் நீங்க கட்டாயம் ஒரு போஸ்டுக்கு நம்ம 35 கீவேர்ட் எடுக்கணும் விளங்கிட்டா. 35 கீவேர்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் ஃபாலோ பண்ணி எடுக்கணும் விளங்கிட்டா. நீ கட்டாயம் நம்ம ஒரு 50 கீவேர்டை ஃபைன் பண்ணி அதை ஃபில்டர் பண்ற டைம்ல என்ன செய்யும் அதை எப்படி ஃபில்டர் பண்ற என்னன்னு சொல்லி அவங்களுக்கு போக சொல்லி தெரியும். இப்ப வந்து நம்ம எப்படி கீவேர்ட் வந்து ஃபைன் பண்றேன்னு சொல்றேன் ரைட்டா. ஸோ இப்படித்தான் வந்து இந்த ஃபைவர்ல நம்ம ஸ்டேஜ் பார்ல கீவேர்டை வந்து ஃபைன் பண்ற மெத்தட். ஓகே இது விளங்கிட்டா உங்களுக்கு ஃபைவர்ல கீவேர்டை வந்து ஃபைன் பண்ற மெத்தட் விளங்கிட்டா. முதலாவது மெத்தட் உங்களுக்கு விளங்கிட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா செட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே அப்ப
இப்ப மோஸ்ட்லி உங்களுக்கு கீவேர்ட் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி விளங்கிட்டு முதலாவது. ரெண்டாவது வந்து கீவேர்ட் நம்ம ஃபைன் பண்ற மெத்தடும் உங்களுக்கு விளங்கிட்டு. முதலாவது ஃபைவர்ல சர்ச் பார்ல ஃபைன் பண்ணுவோம். ரெண்டாவது இந்த மெத்தட்ல ஃபைன் பண்ணுவோம். மூணாவது வந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், ஒரு கிகி தேவையான கீவேர்டை வந்து ஃபைன் பண்ணுவோம். ஓகே, இப்ப ரெண்டாவது மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த ஸ்கில்ஸ்ல, இப்ப இந்த வீடியோ எடிட்டிங் இந்த ஸ்கில்ஸ்ல வந்து நம்ம சர்ச் பண்ற டைம்ல சர்ச் பண்ற டைம்ல எனக்கு வந்து பேஜ்ல ஷோ ஆகிற கிக்ர டெக் என்ன செய்வேன், நான் வந்து கீவேர்டா கலெக்ட் பண்ணி கொள்ளுவேன். ஓகே, இப்ப இதை ஓபன் பண்ணி கொள்றேன், இதையும் ஓபன் பண்றேன், இதையும் ஓபன் பண்றேன். ஓகே, இப்ப என்ன செய்யறேன், இது ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்ட வெயிட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஒரு கிக் ஓபன் பண்ணி நீங்க லாஸ்டா வர டைம்ல அங்க கீழக்கு லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணி வர டைம்ல அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் தாண்டி வாங்க கீழக்கு. அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் தாண்டி வர டைம்ல கீழக்கு பாருங்க, ரிலேட்டட் டெக்ஸ்ட் இருக்கு. ரிலேட்டட் டெக்ஸ்ட் இருக்கு. விளையிட்டா ஒவ்வொரு கீவேர்ட் ஒவ்வொரு கிக்லயும் வந்து அங்க கீழக்கு இருக்கு. ஒவ்வொரு கீவேர்ட் ஒவ்வொரு கிக்லயும் வந்து அங்க கீழே இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஓகே, இதுல பாருங்க, நான் வீடியோ எடிட்டிங் சர்ச் பண்ணினேன். இப்ப அந்த டைம்ல எனக்கு ஷோ ஆகின கிக்ர ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆன கிக் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தேன். அவங்க லாஸ்ட்ல அவங்க டெக் பண்ணிக்கிற இந்த ரிலேட்டட் டெக் யூஸ் பண்ணியாலே இப்ப இந்த அஞ்சுமே வந்து ஒவ்வொரு கீவேர்ட். இந்த வீடியோ எட்ஸ், இந்த வீடியோ எடிட்டர், இந்த எடிட்டிங், இந்த வீடியோ எடிட்டிங், இந்த ப்ரொஃபஷனல் என்று சொல்லுது ஒவ்வொரு கீவேர்ட். இந்த ஸ்கில்ஸுக்குரிய கீவேர்ட் ரைட்டா. அதே மாதிரி விவரம் பாருங்க, செவல், யூடியூப், வீடியோ எடிட்டிங், அடுத்தது வெட்டிங், ஸ்லைட் ஷோன்னு சொல்லி போட்டுக்காரு, இதுவும் என்னது கீவேர்ட். அடுத்தது பாருங்க, எடிட் வீடியோ, யூடியூப், வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ இதெல்லாமே வந்து கீவேர்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெண்டாவது மெத்தட்ல கீவேர்டை ஃபைண்ட் பண்ற மெத்தட். ஸோ இந்த மெத்தடும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே, அடுத்தது மூணாவது மெத்தட் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி தான் என்ன செய்வோம், அந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஓகே, எனக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ண விடுது இல்லை. ஓகே, அந்த டீச்சர் டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ ஹிஸ்டரியை செக் பண்ணி காட்ட வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டோ வந்து அந்த குரூப்ல அப்டேட் பண்ணிக்கிறோம். என்ன செய்வோம், செக் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஓகே, ஃபைவர், யா 9 ஃபைவர் குயிக் வியூன்னு சொல்லி சர்ச் பண்ணினா சரிதானே, கூகுள்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் வருவீங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபைவர் குயிக் வியூன்னு சொல்லி. ஸோ இதை சர்ச் பண்ற டைம்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிதானே. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க ஹெட் குரோம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே, ஹெட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ இது யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட் சொல்லி சொன்னா, நம்ம ஈஸியா வந்து கீவேர்டு என்ன செய்யலாம், ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனா அதே சேம் டைம் இதை யூஸ் பண்றதால ஃபைவர் அல்கரிதம் ஃபைண்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னா, ஃபைவர் அல்கரிதம் வந்து நம்ம இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்றோம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, நம்மளோட ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து அவங்க என்ன செஞ்சிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரியா, இந்த அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிடுச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே. சோ இப்ப வந்து பாருங்க,
ஓகே இப்போ நான் செய்யறேன் அந்த மெத்தட்டையும் நான் சொல்லித்தரேன் சரிதானே. இப்போ இந்த ஃபயர் குயிக் எக்ஸ்டென்ஷன் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதே சேம் டைம் எட் பண்ணிட்டேன், அதே சேம் டைம் அதே என் பண்ணிட்டேன், ஒன் பண்ணிட்டேன், ஒன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே இப்போ இப்போ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்துக்கணுமோ. இப்போ பாருங்க நான் வீடியோ சொல்லி சர்ச் பண்ணேன் சரிதானே. சர்ச் பண்ண டைம்ல எனக்கு இந்த பேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கணும் சரிதானே. இந்த பேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகே இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த எக்ஸ்டென்ஷனை ஒன் பண்றேன். ஓகே அது ஒன்ல தான் இருக்கு. இப்போ என்ன செய்யணும் சொல்ல ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன் சரியா. எக்ஸ்டென்ஷனை ஒன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட இதை வந்து பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே இப்போ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே இப்போ இந்த பேஜ்ல எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், கீபோர்டை வந்து நமக்கு தரும். ஓகே வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் லோட் ஆகுது. கீபோர்டை வந்து அது ஷோ பண்ணணும். ஓகே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே இதோட வந்து அது நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து அது ரிசல்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே ஓகே வந்துட்டு. ஓகே இப்ப பாருங்க, ஆல்ரெடி இருந்த பேஜுக்கும் இப்ப இருந்த பேஜுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு விளங்கிருக்கும் ரைட்டா. இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு ஃபைண்ட் பண்ணி தந்துட்டு டாப் ஃபோக்கஸ் கீவேர்ட், அதாவது இந்த ஸ்கில்ஸ்ல வந்து டொப்பா இருக்கிற கீவேர்டு எனக்கு என்ன செஞ்சு ஃபைண்ட் பண்ணி தந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ இப்படின்னு சொல்லி நிறைய கீவேர்டு வந்து என்ன செஞ்சிருக்கு, டாப் ஃபோக்கஸ் கீவேர்டை வந்து எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபைன் பண்ணி ஃபில்டர் பண்ணி தந்திருக்கு. ஓகே இப்போ இது கீழே பாருங்க, நான் வெஹிக்கிள் ஒன்று போட்டு அடையாளம் போட்டுக்குது, அது எல்லாமே வந்து ஓடஸ் போய்க்குது சரிதானே. இதுல பாருங்க வெஹிக்கிள்ஸ் போட்டிங்க. ஓகே ஸோ இவருக்கு ஓடஸ் போய் இவருக்கு ஓடஸ் வந்துருக்கு, இவருக்கு ஓடஸ் இன்னும் வரல. ஸோ இவருக்கு ஓடஸ் போயிருக்கு, ஸோ இவருக்கு ஓடஸ் போயிருக்கு. ஸோ அது இந்த வெஹிக்கிள் போட்ட அடையாளம் வந்து ஓடஸ் போய்கிறது. அதே சேம் டைம் இந்த ஹார்ட்னு சொல்லிக்கிறது ஃபேவரைட். அடுத்தது அந்த ஸ்டார் மாதிரி அடையாளம் அமைக்கிறது வந்து சாரி, அடுத்தது இந்த ஸ்டார் மார்க் அடையாளம் அமைக்கிறது வந்து அவங்களோட ஓடஸுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தது. ஸோ இப்ப இதுல ஷோ ஆகுற இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கீவேர்ட் நம்ம இதை என்ன செய்வோம், இந்த கீவேர்டையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கொள்வோம் விளங்கிட்டா. டோட்டலா வந்து நம்ம 35 கீவேர்டு என்ன செய்வோம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கொள்வோம். இப்ப 50 கீவேர்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும் விளங்கிட்டா. 50 கீவேர்ட் கலெக்ட் பண்ணினா தான் நம்ம லாஸ்டா அந்த 50 கீவேர்டையும் வந்து ஃபில்டர் பண்ண டைம்ல தேவையில்லாத நம்ம எடிட் பண்ற டைம்ல கடைசியா வந்து நம்மளுக்கு மிஞ்ச போறது வந்து 35 கீவேர்ட் வந்து என்ன செய்யும் நமக்கு வந்து மிஞ்சும் விளங்கிட்டா. அப்ப டோட்டலா நமக்கு தேவை 35 கீவேர்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதே சேம் டைம் 5 கீவேர்ட் வந்து எக்ஸ்ட்ரா எடுப்போம். எதுக்கு, நான் சொன்னதானே டெக்ன்னு சொல்லி சொன்னதானே. முதலாவது கீவேர்ட் அதாவது காட்டுறவங்க லைவ் காட்டுறவங்க பண்ணிக்கொள்ளுவோம். 35 கீவேர்ட் எடுப்போம். அதே சேம் டைம் இந்த 5 டெக்கும் வந்து நமக்கு தேவைப்படும். முதலாவது 2வது 3வது 4வது 5வது ஸ்லைட் ஷோ டோட்டலா வந்து நமக்கு 40 கீவேர்ட் என்ன செய்வோம் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கொள்வோம் ரைட்டா. டோட்டலா நம்ம 40 கீவேர்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த 40ல 35 கீவேர்ட் வந்து நமக்கு எஸ்இஓக்கு தேவைப்படும். 5 கீவேர்ட் வந்து இந்த டெக்கு யூஸ் பண்ணுவோம்.
அப்ப டோட்டல் நமக்கு 40 தேவைப்படும். ஆனா நீங்க கலெக்ட் பண்ற டைம்ல கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்ண டைம்ல நிறைய கீவேர்ட் என்ன செய்யணும், நம்ம கலெக்ட் பண்ணணும். ஒரு 50 60 70 கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணி வச்சாதான் நம்ம அந்த கீவேர்டை வந்து ஃபில்டர் பண்ற டைம்ல, அதாவது சரியான கீவேர்டை எடுக்கிற டைம்ல நமக்கு கடைசியா மிஞ்ச போறது அந்த 35 கீவேர்டும் இந்த 5 டெக்கு தானே செய்யும். நமக்கு கடைசியா நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்ப அந்த 40 தானே செய்யும் நம்ம எஸ்சிஓக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்வோம். ஸோ முதலாவது ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ண மோஸ்ட்லி அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்க மாட்டா. இந்த ஃபைவர் அல்கரிதம் கண்டுபிடிச்சா, அப்படி ஃபைவர் கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். சம்டைம் ஃபைவர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகுது கூட வாய்ப்பு இருக்கு. சரிதானே? ஸோ பார்த்து யூஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே, இப்ப கீவேர்ட் சொன்னா என்ன, கீவேர்ட் வந்து ஃபைண்ட் பண்ற மெத்தட் 3 மெத்தட். அதுல முதலாவது ஃபைவர்ல சர்ச் பார்ல நம்ம என்ன செய்வோம், கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். முதலாவது கீவேர்ட் மெத்தட். ரெண்டாவது வந்து அந்த ஸ்கில்ஸ்ல ஷோவாகிற ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோவாகிற கிக் ஓபன் பண்ணி டெக் என்ன செய்யும், கீவேர்டை வந்து யூஸ் பண்ணும். ரெண்டாவது மெத்தட். மூணாவது வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணி கொள்வோம். ஸோ இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு விளங்கிட்டா? ஏதேனும் டவுட் இருந்தா எனக்கு செட்ல கேளுங்க. ஸோ மற்றவங்களும் செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் அனுப்பிச்சுன்னா ஒரே ஒருத்தர் தான் நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணிக்காரு டவுட் இல்லைன்னு சொல்லி. டவுட்ன்னு சொல்லி சொன்னா நீங்க கேளுங்க, சொல்லி தருவேன். ஓகே, அப்ப மோஸ்ட்லி யாருக்குமே டவுட் வெரிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் நீங்க அந்த கேளுங்க ப்ரோ, டவுட்டை கேளுங்க. அந்த 10K ஹிட்ஸ்ல வந்து டவுட் இருக்குன்னு சொல்றவங்களும் கேளுங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் சம்பந்தமா கேள்வி, ஸோ அதையும் கேளுங்க. ஃபோன்ல வைபர் கனெக்ட் பண்ணி வைக்கலும் ஆன்சர். ஃபோன்ல வைபரை கனெக்ட் பண்ணி வைக்கலும் ஆன்சர். நீங்க ஃபோன்ல என்ன செய்யலாம், ஃபைபரை வந்து ஓபன் பண்ணி வைக்கலாம். புரியுங்களா? நீங்க ஃபோன்லயும் உங்களோட ஃபைபர் எப்ப டவுன்லோட் பண்ணி அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். நான் அப்படிதான் வச்சுக்கொள்றேன். ஸோ இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க வந்து அந்த அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகினா நீங்க ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா வைஃபையை ரீஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படியே ரீசெட் பண்ணுவோம். சரி, முதலாவது. ரெண்டாவது வந்து உங்களோட புது இமெயில் ஓபன் பண்ணுவோம். சரிதானே? புது மெயில் வந்து ஓபன் பண்ணுவோம். அந்த புது மெயிலுக்கு வந்து புது ஃபோன் நம்பரை எட் பண்ணுவோம். சரிதானே? அதே சேம் டைம் உங்களோட புது நேம் ஒன்று எட் பண்ணுவோம். சரிதானே? அப்ப இது ரெண்டாவது ஸ்டெப்ஸ். மூணாவது ஸ்டெப்ஸ் வந்து புது கூகுள் குரோம் ஓபன் பண்ணி புது கூகுள் குரோம் ஓபன் பண்ணி சரிதானே? இப்ப நீங்க முதலாவது வந்து வைஃபை ரீசெட் பண்ணிட்டு வைஃபைல பாருங்க, ரீசெட் பண்றேன்னு சொன்னா வைஃபைல வந்து ஒரு பட்டன் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுது பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை வந்து அப்படியோ நேஞ்சு பிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா வைஃபை வந்து ரீசெட் ஆகும். சரிதானே?
அப்ப வைஃபை ரீசெட் பண்ணுங்க முதலாவது. ரெண்டாவது வந்து புது மெயில் ஓபன் பண்ணுங்க. மூணாவது வந்து உங்களோட ஆல்ரெடி நீங்க ஃபைபர் ஓபன் பண்ணி போயில குரோம், அந்த குரோமுக்கு போய் அந்த ஹிஸ்டரிய வந்து கிளியர் பண்ணுங்க. விளங்கிட்டா? ஹிஸ்டரி எல்லாமே கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு புது கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி அதுல உங்களோட மெயில் லாகின் பண்ணுங்க. அதாவது உங்களோட அந்த புதுசா ஓபன் பண்ண மெயில அதுல என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஃபைபர் அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணுங்க. ஃபைபர் அக்கௌண்ட் ஓபன் பண்ற டைம்ல ஆல்ரெடி நீங்க கொடுத்த நேம், ஆல்ரெடி எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அது ஒன்றையும் வந்து உங்களோட புது ஃபைபர்ல என்ன செஞ்சிடாங்க கொடுத்துறாங்க. அங்க கொடுத்த யூசர் நேம் பிக்சரை வந்து உங்களோட புதுசா ஓபன் பண்ற ஃபைபர்ல வந்து நீங்க என்ன செஞ்சிடாங்க ஏதாவது ஒன்றையும் வந்து எட் பண்ண தேவையில்லை. சரிதானே? ஸோ எல்லாம் வந்து புதுசா தானே என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து என்ன செய்யணும் சொன்னா அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணுங்க. சரிதானே? சரி, நம்ம ஃபைபருக்கு கொடுக்குற மெயில் வேறொரு இது யூஸ் பண்ண எனக்கு விளங்கல ப்ரோ. உங்களுக்கு கடைசியா கேட்ட டவுட் எனக்கு விளங்கல. அதுல நம்ம பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றதானே, அதை வச்சு எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு ஆட்கள் வைக்கிறோம். நான் போன கிளாஸ்ல வந்து இந்த 10K ஹிட்ஸ்ல வந்து எப்படி வெப்சைட்டுக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கு ஆட்கள் எடுக்கிறேன்னு சொல்லி, எப்படி நம்ம விசிட்டர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி போன கிளாஸ்ல நான் சொல்லி தந்தானே. ஸோ அந்த நேற்றைய கிளாஸ் நீங்க நேத்தா ஐ திங்க் எனக்கு நேத்தா எஸ்டர்டே கிளாஸ்ல நீங்க வரல ப்ரோ. இண்டெக்ஸ் நம்பர் நீங்க நேற்று அந்த கிளாஸ்ல வந்து ரெக்கார்டை பாருங்க ப்ரோ. அதுல வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த மார்க்கில் எடுக்கிறேன்னு சொல்லி. டவுட்டா கேளுங்க ப்ரோ. ஸ்பாட் கிக்கு அது மெயில் கொடுக்கலாமா சார்? நீங்க உங்களோட ஸ்பாட் கிக்கு அந்த மெயில கொடுக்கல, நோ இஷ்யூஸ். பேசுறது விளங்கலையா ப்ளீஸ்? அப்புறம் கிளாஸ் செஞ்சு இல்லை அவங்களுக்கு விளங்கலையா? கிளாஸ் செஞ்செல்லாம் ஓகே தானே? ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்லுன்னா நான் நேற்றைய கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணல. ஓகே. என்ன சொல்லுன்னா நாம யூஸ் பண்ற மெயிலேயே நாம இதை ஓப்பன் பண்ணலாமா ஃபைவர் அக்கௌண்ட்? அப்படி இல்லைன்னா அதுக்கு தனியாக ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இல்ல நீங்க யூஸ் பண்ற மெயிலே நீங்க ஃபைபர் யூஸ் பண்ண, நோ இஷ்யூஸ். பிரச்சனை தானே? இல்ல அடுத்து பிரச்சனை வந்துட்டு நான் வந்துட்டு வீட்டில் பிசி யூஸ் பண்றது மாதிரி லேப்டாப் ஃபோன் 3 டிவைஸ் யூஸ் பண்றேன். ஓகே. 3 டிவைஸ் வந்துட்டு நான் இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டை கொடுத்து வைக்கிறதாலே சரி இஷ்யூ இருக்கா? இப்போ உங்களுடைய 3 டிவைஸ் இருக்கு, 3 டிவைஸ்லயும் ஒரே ஃபைபர் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படியா? ஆமா. நீ அப்படி நீங்க எந்த சஜஷன் வந்து உங்களோட ஒரு ஃபோன்லையும் ஏதாவது பிசி இல்லாட்டி லேப்டாப்ல வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. மற்ற அக்கௌண்ட்ல வந்து ஒரு புது அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ நீங்க 2 அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் 3 டிவைஸ்ல. ஏன்னு சொன்னா ஓடஸ் வந்து நம்ம ஈஸியா எடுக்கலாம். விளங்கிட்டா? ஒண்ணும் இல்ல, ஒரே இதை வந்து நீங்க யூஸ் பண்றதால எந்த பெனிஃபிட், போன்லயும் பிசிலையும் கனெக்ட் பண்ணி வச்சா அதுல பெனிஃபிட் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம சம்டைம் நம்ம ஒன்ல இல்லைன்னு சொல்லி சொன்னா ஓடர்ஸ் வந்து நம்மளுக்கு போன்ல என்ன செய்யும், ஃபைவர் ஆப்ல நோட்டிபிகேஷன் வரும். அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப நீங்க பிசிலையும் அதே தானே லாகின் பண்ண போறீங்க, அப்ப அதில் டோட்டலி வேஸ்ட் தானே. அப்ப நீங்க புதுசா பிசில இல்லாட்டி லேப்டாப்ல புது மெயில் கொடுத்து ஒரு புது ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ கிரியேட் பண்ணா நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், ஓடர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ப்ரோ. அடுத்து வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ற ஃபைவர் அக்கௌண்ட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜிக் தான் நம்ம போடுவோமா, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஜிக் போடுவோமா? இல்ல நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ல
ஒரு அக்கவுண்ட்ல நம்ம 4 கிக் என்ன செய்யலாம், பப்ளிஷ் பண்ணலாம். இப்ப முதல் வந்து 7 கிக் பப்ளிஷ் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு ஃபைவர் அக்கவுண்ட்ல வந்து 4 கிக் பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ ஸோ நீங்க டோட்டலா இப்போ உங்களுக்கு 2 அக்கவுண்ட் தர நீங்க 8 கிக் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல. ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே வெல்கம். அடுத்தது அசாம் பிரதர், நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ற, நீங்க பேசுங்களேன். ஃபைவர் கொடுத்த மெயில் இதுக்கும் யூஸ். அசாம் பிரதர், நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க பிரதர். ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க ப்ரோ. சார் இந்த இப்போ நான் கேட்குறேன் வந்து இப்போ நம்ம ஃபைவருக்கு கொடுக்குற இமெயில் இருக்கு தானே, ஓ ஓ இப்போ நம்மளுக்கு அடுத்து வந்து ஸ்பாட் கிக்ஸ் அந்த அந்த பாடமும் இருக்கு தானே, இப்போ அதுக்கு ஓ, வந்து இப்போ இதுக்கு கொடுத்த அதே இமெயிலை அதுக்கு கொடுத்து ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குறேன். இப்போ ஒரே ஓ, க்ரோம் ப்ரௌசரில் நாங்கள் ஓ, ரெண்டையும் யூஸ் செய்யறோம்னு சொன்னால் ஒரே இதில் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். ஓ யூஸ் பண்ணலாம். ஓ அதுல நோ இஷ்யூஸ். இப்போ நீங்க இப்போ ஃபைவர்னு சொல்றது ஓகே சார். யா சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ ஃபைவர்னு சொல்றது அது வேற ஒரு வெப்சைட், ஸ்ப்ராட் கிக்னு சொல்றது அது வேற வெப்சைட். ஸோ இப்போ 2 வெப்சைட்ல வந்து ஒரு ஐபி நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை. ஓகே சார். அதாவது வந்து இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் திறப்போம் வந்து எங்களோட ஸ்கில் அவ்வளோத்தையும் போட்டு தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டு அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் திறப்போம். ஃபர்ஸ்ட் யா நாங்கள் போடுற கிக்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிஜி ரிமூவல் போடுறோம் அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் வந்து 3 கிக்ஸ் தானே. ஓ அதுக்கு வேற வேற கிக்ஸ் இப்போ ஒன்றுல வந்து பிஜி ரிமூவல், அடுத்ததுல வந்து அந்த போஸ்ட் டிசைன், லோகோ டிசைன் அப்படி போடுறதுல வந்து ஒரு இதுவும் இல்லை தானே சார்? இல்ல அதெல்லாம் வந்து இப்போ நீங்க இந்த பிஜி ரிமூவல், போஸ்டர் டிசைன், அடுத்தது ப்ரோச்சர் ஃபிளேர் டிசைன், இப்போ இதெல்லாம் வந்து எந்த மெயின் இதுக்குள்ள வருமானு சொல்லி சொன்னா கிராஃபிக் டிசைன்ல வரும். அப்போ அதெல்லாம் வந்து நோ இஷ்யூஸ். ஓ இப்போ நீங்க மல்டிபிள் கிக் போடலாம். இப்போ நீங்க ஒரு கிக் வந்து நான் போஸ்டர் டிசைன் செஞ்சு தாரேன்னு சொல்லி போட்டுட்டு அடுத்த கிக் வந்து நான் வந்து உங்களோட வெப்சைட் டிராஃபிக் எடுத்தாரேன்னு சொல்லியும் போடலாம், சரிதானே? அப்ப நீங்க இதை வந்து நீங்க எப்ப ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொன்னா, அதாவது எந்த ஸ்டெப்ஸ் சொல்லணும். இப்ப சொன்னனே, இப்ப முதலாவது கிக் வந்து நீங்க போடுறீங்க வந்து டிசைன் சம்பந்தப்பட்டது, அதாவது கிராஃபிக் டிசைன். ரெண்டாவது கிக் போடுறீங்க நான் என்ன செய்யறேன், ஒரு வீடியோ எடிட் பண்ண தாரேன்னு சொல்லி போடுறீங்க. மூணாவது கிக் போடுறீங்க நான் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ட்ராஃபிக் எடுத்தார் சொல்லி போடுறீங்க. நாலாவது கிக் போடுறீங்க நான் வந்து உங்களோட கண்டென்ட் ரைட்டிங் என்று சொல்லி மல்டிபிள் மெயின் கேட்டகரியில ஸ்கில்ஸ்ல நீங்க கிக்கை வந்து போடுறீங்க. இப்படி நீங்க போட்டும் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஆனா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் செகண்ட் ஆர்டர்ஸ் எடுக்கும் வரைக்கும், அதே ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் செகண்ட் ஆர்டர்ஸ் எடுக்கும் வரைக்கும் நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாம ஒரே ஸ்கில்ஸ்ல ஒரே மெயின் கேட்டகரியில போவீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இப்போ கிராஃபிக் டிசைன் சொல்லி சொன்னா 4 கிக்கும் வந்து கிராஃபிக் டிசைன் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸை மாத்தி மாத்தி போடுறேன், சரியா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் எடுத்து பின்னால இப்ப அக்கௌண்ட் வந்து பழைய அக்கௌண்ட்டா மாறிடும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ரெண்டாவது ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கு பின்னால நம்மளோட பழைய அக்கௌண்ட்டா மாறிடும். இப்படி அக்கௌண்ட் வந்து மாறினதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யலாம், நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி மல்டிபிள் ஸ்கில்ஸ்ல நீங்க ஒரே அக்கௌண்ட்ல வந்து ஒர்க் பண்ணலாம். அதுல நோ இஷ்யூஸ். ஓகே சரி. அப்படியே ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துன்னு சொன்னாலும் நம்ம போஸ்ட் பண்ண 4 கிக்கும் போஸ்டட்ல தானே இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிக்ஸ் போஸ்ட் பண்ணல அது. இப்ப நீங்க இப்ப நம்ம 4 கிக் வந்து போட்டுறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப 4 கிக் போட்டுறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த 4 கிக்கு வந்து ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வரலே, போட்ட 4 கிக்ல ஏதாவது ஒரு கிக் ஒரு கிக்கு தானே செய்யும் ஆர்டர்ஸ் வரும். ஒரு கிக். அப்படி ஆர்டர்ஸ் வர டைம்ல அந்த ஆர்டர்ஸ் வந்த கிக்கை விட்டுட்டு அடுத்த 3 கிக் என்ன செய்ய நம்ம கஸ்டமைஸ் பண்றேன். விளங்கிட்டா? இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சார் இந்த இப்ப நான் சொல்லுங்க ப்ரோ. இந்த இப்போ வந்து நான் இப்போ ஃபைவர் அக்கௌண்ட் வந்து இப்போ நான் பிசியில் வீட்டில் உள்ள பிசி ரவுட்டரில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சம்டைம் நான் அந்த மாதிரி எடுக்கிற ஐடியா ஒன்று இருக்குது. அதில் எடுத்து இப்போ நான் வெளியெல்லாம் போயிட்டு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த இப்போ நீங்கள் நெட்வொர்க் இஷ்யூக்கு அந்த அக்கௌண்ட் பேனிங் ஒரு இது ஒன்று சொன்னீங்க தானே சார் ஃபர்ஸ்ட் கிளாஸில், அது எப்படி சார் செஞ்சு கொள்ளலாம்? அதுக்கு இப்போ நீங்க அதே வைஃபை தான் இப்போ சம்டைம் வெளியே போக்கல இனியும் ஃபோன் ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி இதில் தான் கனெக்ட் பண்ணி பாடுவோம். இல்ல அப்படி நீங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணப்படாது. சஸ்பெண்ட் ஆகினா நம்ம செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், வெல்கம்.
ஓகே, அப்போ மோஸ்ட்லி யாருக்குமே டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். டவுட் இருந்தா நான் ஒரு நிமிஷம் தரேன், நம்ம செட் இன்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லாட்டி நான் மைக் அட்மிட் பண்ண பேசுவோம். யாருக்கும் டவுட் இல்லை தானே? யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணுவோம். ஓகே, நான் நினைக்கிறேன் இண்டெக்ஸ் நம்பர் 103 நினைக்கிறேன். டவுட் ஒன்று கேட்ட மாதிரி. இண்டெக்ஸ் நம்பர் 103 அவ்வளோதான். நம்ம மைக் அட்மிட் பண்ணி சொன்னது ஃபர்ஸ்ட் இல்லை. இண்டெக்ஸ் நம்பர் 103. இண்டெக்ஸ் நம்பர் 103. நீங்க டவுட் கேட்டானே மைக் அட்மிட் பண்ணி பேசுங்களேன். ஓகே, டவுட் ஓகே ஓகே அப்புறம் டவுட் இல்லை நினைக்கிறேன். ஓகே, நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணுவோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.